வேதத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன சம்பவம் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 38லிருந்து 42 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 10 38லிருந்து 42 வரைக்கும். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரயாணமாக போகிறாரு. அந்த பிரயாணமாக போகையில் ஒரு கிராமத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, பிரவேசிக்க நேரிட்டது. அந்த கிராமத்தில் மார்த்தாள், மரியாள் என்கிற 2 பெண்மணிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டிலே தங்கும்படி என்ன பண்ணுறாங்க, அனுமதிக்கிறாங்க. இவரும் போய் என்ன பண்ணுறாருங்க, தங்குறாரு. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் ரொம்ப பிஸியான ஒரு மனுஷன் இல்லையா? எங்கேயுமே உட்கார மாட்டார். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கிறது தான் அவருடைய வேலை. ஆமென். அவர் ஞானஸ்தானம் பெற்று கலிலியா கடற்கரையெல்லாம் ஓரமாக போகும்போது என்ன சொல்கிறாரு, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, தெரு தெருவா, ஊர் ஊரா, நாடு நாடா சென்று என்ன பண்ணுறாரு, பிரசங்கிக்கிறாரு இல்லையா? அப்போ பிரசங்கிக்கிற இந்த பிஸி ஷெடியூல் மத்தியில் என்ன பண்ணுறாரு, மார்த்தாள், மரியாள் அவங்களுடைய வீட்டில் போயிட்டு வாசம் பண்ணுறாரு. ஆமென். அங்கே பாருங்கள், அங்கே இயேசு ஒரு பிஸி மேன் வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு நல்ல ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. அவரை பார்க்கணும், அவரோட கூட இருக்கிற சீஷர்களை கவனிக்கணும், நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தாள் என்ன பண்ணுறா, நல்ல வேலைகளை செஞ்சு கொண்டே இருக்கிறா. இது ஆயத்தம் பண்ணணும், அது ஆயத்தம் பண்ணணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இந்த ஆகாரத்தெல்லாம் ரெடி பண்ணணும், அந்த ஆகாரத்தை ரெடி பண்ணணும், திராட்சை ரசத்தை ரெடி பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனம் முழுவதும் எப்படி இருக்குதுன்னா, வந்தவரை எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்தது தவிர, அவரிடத்திலிருந்து என்ன என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், வந்திருக்கிறவர் யார் அப்படிங்கிறத அவர் சிந்திக்கலை. ஆனால் இங்கே மரியாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒன்றுத்தையும் செய்யலை. போயிட்டு அவர் பார்த்தறிய உக்காந்துட்டு அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை, அந்த உபதேசங்கள் என்ன பண்ணுறா, கேட்குறா. அவங்க இப்படி 2 பேரும், கர்த்தர் அவருடைய வார்த்தையை சொல்கிறாரு, உபதேசத்தை சொல்கிறாரு, மரியாள் கேட்டுக்கொண்டே இருக்கிறா. ஆனால் அந்த மார்த்தாள் ஒரு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு, ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஆயத்தம் பண்ண வேண்டியவைகள் ஆயத்தம் பண்ணாமல் இன்னும் அப்படியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு கவலை. ஆனால் இவளுக்கு அந்த கவலையே கிடையாது. அவர் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போ மார்த்தாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆண்டவரே, தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்ததை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நான் மட்டும் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன், தனியாக இருக்கிறேன், எல்லாத்தையும் என்னால் ஒருத்தி நான் செஞ்சிட்ருக்கிறேன், விட்டுட்டு உங்களுடைய பாதத்தருகே உக்காந்துட்ருக்கிறா, இது உமக்கு கவலை இல்லையா? எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, வந்தால் கூட மாட ஏதாச்சும் வேலை செய்யலாமே அப்படிங்கிறது ஏதாச்சும் உமக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருக்குதா அப்படின்னு
மார்த்தாள் இயேசுவை பார்த்து கேட்குறான். அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு பாருங்க, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ணுற, கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ ஒரு சில காரியங்களை குறித்து கவலைப்படுற, ஆனால் மரியாள் அவளை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் என்ன பண்ணுறா, தெரிந்து கொண்டாள். என்ன அவளை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு? அப்படி என்ன ஒரு நல்ல பங்கு? ஒரு பிஸி ஷெடியூலில் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை நல்லா கவனித்து நல்லா அனுப்புனா தானே ஒரு கௌரவமாக இருக்கும் இல்லையா? உம்மை வெறுங்கையாக அனுப்பிவிட எங்களுக்கு மனதில்லை. அப்போ எங்களை என்ன நினைப்பாங்க, நீங்கள் என்ன நினைப்பீர்? இவன் என்னன்னா உம்முடைய பார்த்தாரியே சும்மா உக்காந்துட்டு உம்முடைய வார்த்தை கேட்குறா, இதனால் என்ன பலன் இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன தெரிந்து கொண்டாள்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்பதை இவள் என்ன பண்ணுறா, கண்டு கொண்டாள், தெரிந்து கொண்டாள். ஆனால் நீயோ அதை தெரிந்து கொள்ளலை. வேதம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றும் எழுதியிருக்கிறதே அப்படின்னு வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டிலையும் சத்ருவானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சோதிக்கும் போது கூட இந்த வசனத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா கோட் பண்ணுறாரு. 40 நாள் உபவாசம் இருக்கிறார் இல்லையா வனாந்தரத்தில். அப்போ இருக்கும்போது பசி உண்டாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறான், சோதனைக்காரன் என்ன பண்ணுறான், அவரை சோதிக்கிறான். அப்போ தான் என்ன சொல்கிறாரு, இந்த கல்லுங்களெல்லாம் அப்பங்களாக்கும்படி சாப்பிடுன்ட்டு சோதனைக்காரன் சொல்லும்போது அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தை ஏதோ சும்மா நமக்கு கொடுக்கலங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது, உயிருள்ளதா இருக்கிறது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது, நம்மோடு கூட சம்பாஷிக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கிறது, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, பலத்தை கொடுக்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறது. எல்லாவற்றையும் இந்த வார்த்தை செய்யுது. அப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறாரு, அவன் நல்லா தெரிஞ்சுக்கொண்டா, என் வார்த்தை தான் முக்கியங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிட்டா, நீ அதை தெரிஞ்சிக்கலையே. பிசாசம் அப்படி தானே, சாப்பாட்டு ஆசை காட்டினா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கவுந்துருவார் அப்படின்னு நினச்சிட்டா இல்லையா? ஆனால் அவர் அதில் விழலை. என்ன பண்ணுறாரு, அதுதான் சொல்கிறாரு, நீ என்னுடைய மாம்ச பிரகாரமான காரியங்களை என்ன பண்ணுற, திருப்திப்படுத்த விரும்புகிற. ஆனால் மரியாளோ எனக்குள்ளான இருக்கிற அந்த ஆத்தும தாகத்தை திருப்திப்படுத்துகிறவளாய் மரியாள் இருக்கிறாள். ஆமென். அதனால தான் அவர் சொல்கிறார், தேவையானது ஒன்றே. எது? அவர், இயேசு கிறிஸ்து. அவர் தான் நித்திய ஜீவன், அவர் தான் வழி, சத்தியம், ஜீவன், எல்லாமே அவர் தான். அப்போது நீங்களனால என்ன பண்ணணும், மரியாதை போல அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும். ஏன்னா அவருடைய வார்த்தை பேசுகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை சகலவற்றையும் என்ன பண்ணுகிறது, காரியங்களை வாய்க்க செய்கிறது. ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் போது என்ன பண்ணுறாரு, வார்த்தையை பிரயோகிக்கிறார். வார்த்தையினால தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறாரு. வார்த்தையினால தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து என்ன பண்ணுறாரு, முடிக்கிறாரு. அதனால தான் அவர் வார்த்தையை இந்த பரிசுத்த வேதாகமாய்
நம்முடைய கையிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. மரியாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமருங்க. மரியாளை போல ஐயோ இந்த காரியம் இப்படி இருக்குதோ, அந்த காரியம் அப்படி இருக்குதோ, இன்னும் ஏகப்பட்ட காரியம் இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது, இன்னும் அது செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி இருக்குது, என் நிலைமை இப்படி இருக்குது, சூழ்நிலை இப்படி இருக்குது, எதுவுமே சாத்தியமற்ற ஒரு சூழலில் இருக்குது அப்படின்ட்டு கலங்கிறத விட போய் அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, கர்த்தாவே நீங்கள் பேசும், நான் கேட்கிறேன், உம்முடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் பிரயோகிக்கட்டும். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ கோணலானவைகள் செவ்வையாகும் என்று. இதோ உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, பள்ளங்களெல்லாம் நிரம்பும் என்று. இதோ உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று. இதோ உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நான் பலனை கொடுக்கிறேன் என்று. இதோ வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கும்போது எனக்கு ஒரு நன்மையும் எனக்கு குறைவில்லை என்று. ஆமென். அவருடைய பாதத்தில் அமருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வேதத்தை வாசிங்க. அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்விதத்திலாவது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். மரியாளை போல் அவருடைய பாதத்தில் அமருங்க. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, உங்களுடைய வார்த்தை எனக்கு காண்பிங்க, என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், எது பண்ணக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது என்கிற ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும், எங்களை வழி நடத்தும். வழி இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுங்க, அதிலே நடவுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தருடைய அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் பின்னால் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு நடவுங்கள்னு சொன்னவொன்னே சத்ரு சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டு நடந்துடக்கூடாது. அப்படி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் ஒரு போதகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சொப்பனத்தை கண்டிருக்கிறாரு. அந்த சொப்பனத்தில் ஒரு சத்தம் வந்து சொல்லியிருக்கு, நீ என்ன பண்ணு, நீயும் உன்னுடைய சபை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு என்ன பண்ணணும், மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே காலையில் எழும்பின உடனே நல்லா குளிச்செல்லாம் ரெடி ஆகிட்டு சபைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கனவுல ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, அதனால் நான் இந்த குறிப்பிட்ட மதத்துக்கு நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 2 பேர் கூட இல்லை, முழு சபையுமே போய்விட்டது. அப்போது நம்மை உண்டாக்கினவருடைய சத்தம் எது என்பதை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் எது என்பதை நாம் அறிந்திருந்தால் மட்டுமே தான் எது சரி எது தவறு என்பதை நம்மால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அவருடைய வார்த்தையினுடைய சத்தத்தை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நபர் சொன்னாங்க, இது மாதிரி கடவுளே வந்து என்கிட்ட சொன்னார், இந்த பொண்ணு தான் உனக்கு மனைவியாக வரணும், இந்த பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு கடவுள் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியெல்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒரு திருப்திகரமானதாக, ஒரு சந்தோஷமிக்கதாக இல்லை, ஏதோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குமே தவிர அதில் கர்த்தருடைய சித்தமோ நோக்கமோ இருக்காது. இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள். தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. கர்த்தருடைய சத்தம் எது என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்க, தெளிவாக அறிந்து வைத்திருங்க. நிறைய பேர் குழப்புவாங்க. இன்றைக்கி வேத வசனம் வந்து வெளிப்படையாகவே திரிக்கப்படுகிறது. முதலெல்லாம் இலைமறைவா காய்மறைவா அங்கங்கே திரிக்கப்படும். ஆனால் இந்த கடைசி நாட்களில் வேதம் வந்து தெளிவாக திரிக்கப்படுகிறது. அது நம்மளாலே புரிஞ்சு கொள்ள முடியுது.
இல்லையா? ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். மரியாதை போல தேவையானது ஒன்றே என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமருங்க. அவரோடு கூட பேசுங்க. அவருடைய வார்த்தையை தியானிங்க. நிச்சயமாக அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும். உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்கும். உங்களுக்கு மனைவியாக யார் வரணும், உங்களுக்கு புருஷனாக யார் வரணும், உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு காண்பிப்பார், தெரியப்படுத்துவார். அதுக்கேற்றாற் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நடங்க. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீங்களாக அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து உங்கள் தலையிலே நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க? மண்ணள்ளி போட்டுக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கென்று கொடுக்குற அந்த வாழ்வு நிச்சயம் ஆசீர்வாதமாக தான் இருக்குமே தவிர சாபமாக இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய பாதத்தரையை உட்காருங்க. அவருடைய வார்த்தையை கவனிங்க. அவருடைய சத்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார்.